சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெயர் உலகில் உள்ள முக்கியஸ்தர்களாம் ஆட்டி போட்டு கொண்டுள்ளது. ஏன் மன்னர்களை, முன்னாள் இளவரசர்களை, ஆள்கின்ற அதிபர்களை, கோடீஸ்வரப்பட்டியில் உள்ள பணக்காரர்களை, விஞ்ஞானிகளை, உலகில் இவர்களெல்லாம் முக்கியஸ்தர்கள் என்று அறியப்பட்ட தலைவர்கள்னு சொல்லிட்டு இந்த பெயர் உறங்க விடாமல் செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. யார் இந்த ஜாஃப்ரின் எப்ஸ்டீன்? எப்ஸ்டீன் சேகரித்து வைத்திருந்த ஆதாரங்கள் என்ன? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? 2019ஆம் ஆண்டு அமெரிக்க சிறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு குற்றவாளி கையில் இருந்த ஆதாரங்கள் என்ன? அது ஏன் இவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். ஜாஃப்ரின் எப்ஸ்டீன் இந்த பெயர் தான் உலக அளவில் இப்போ அதிகமாக உச்சரிக்கப்படுற பெயராகவும் இருக்கலாம். இவன் அமெரிக்காவில் ஒரு பள்ளியில் கணித ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறான். அதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு மாணவரோட தந்தை இவனுடைய செயல்பாடுகளை கண்டு இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அதன் பின்பு அவனை ஒரு பேங்க்ல வேலைக்கு சேர்த்து விடுறாரு. முக்கிய பங்குதாரராக அந்த பேங்க்ல இவர் சேர்த்துக்கிறாரு. அதன் பின்பு அங்கே அதிகமாக இவன் பொருளீட்ட ஆரம்பிக்கிறான். அங்கே அதிகமான பிஸ்னஸ் பண்ணுறான். அதன் பின்பு இவனுடைய பெயர்லேயே ஒரு நிறுவனத்தை இவன் தொடங்குறான் 1982ஆம் ஆண்டு. அதன் பின்பு தான் உலகில் இருக்கிற முக்கியமான நபர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்துகிறான். இவனுடைய நட்பு வட்டாரம் பெரிதாகுது, விரிவாகிற அந்த நட்பு வட்டாரத்துக்குள்ளே உலகில் இருக்கிற முக்கியஸ்தர்களாக இருக்கட்டும், பணக்காரர்களாக இருக்கட்டும், இன்றைய அமெரிக்க அதிபர் வரை எல்லாருமே அந்த நட்பு வட்டாரத்தில் இணைகிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய பண செல்வாக்கையாக இருக்கட்டும், தன்னுடைய பெயர் புகழை வளர்த்து கொண்டே போகிறான் இந்த ஜாஃப்ரின் எப்ஸ்டீன். அந்த பணத்தை சம்பாரித்து அமெரிக்காவிலே தனக்கு சொந்தமான பல இடங்களில் சொகுசு மாளிகைகளை கட்டிக்கொள்கிறான். தனியாக ஒரு தீவு வாங்குறான், ஒரு பிரைவேட் ஜெட்டு வாங்குறான். எப்படி ஒரு கணித ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி இவ்வளோ தூரம் போனார் ஜாஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லி அங்கே அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகைகள் அதிகமாக எழுதுது. அதன் பின்பு தான் தெரியும் இந்த ஜாஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லை, அவனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது மனித கடத்தலுக்கான ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கே பில்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி தகவல்லாம் வெளியாகுது. இந்த தகவல் முதல்ல எப்போ வெளியாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு இவன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு காவல் நிலையத்தில் 14 வயது சிறுமியும் அவளுடைய அம்மாவும் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜாஃப்ரின் எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் என்னுடைய பெண்ணுக்கு தொடர்ந்து செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான், செக்ஸுவல் மசாஜுக்காக என்னுடைய பெண்ணை பயன்படுத்தியிருக்கான். என்னுடைய பெண் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற நிறைய பெண்களை, நிறைய சிறுமிகளை அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். குறிப்பாக அந்த ஹைஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு அவன் கொடூரமான முறையில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு வழக்கை கொடுக்குறாங்க. இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை நடக்குது. 2006ஆம் ஆண்டு மே மாதம் குற்றப்பத்திரிகையும் அவன் மீது தாக்கல் செய்யப்படுறாங்க. அதன் பின்பு அந்த ஜாஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் கைது செய்யப்படுறான் 2006ஆம் ஆண்டு. 2006 அவன் கைது செய்யப்பட்டு 18 மாதங்கள் அவனுக்கு சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. எப்படி உலகில் இருக்கிற முக்கியஸ்தர்களோட தொடர்பு இருக்கிறான். குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் உலக பணக்காரர்களில் அறியப்பட்ட ட்ரம்ப்புடன் அதை இப்போ அமெரிக்காவுடைய அதிபர், அப்போ உலக பணக்கார பட்டியலில் இருந்த ட்ரம்ப்புடன் தொடர்பில் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் இளவரசருக்கும் அவனுக்கும் நெருக்கமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவன் 2006ஆம் ஆண்டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் கைது செய்யப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய வீட்டில் போய் சோதனை நடத்துது அமெரிக்காவுடைய FBI. அங்கே சோதனை நடத்திய பின்பு தான் தெரியுது இவன் ஒரு குழந்தையை மட்டும் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வோ இல்லை பாலியல் டார்ச்சரோ பண்ணலை. அந்த இடங்களில் பல குழந்தைகளோட புகைப்படங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அமெரிக்காவுடைய FBI அதை எடுத்துகிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை மேற்கொண்டுட்டே வராங்க. அவனுக்கு சொந்தமான பல இடங்களில் ரைட் நடத்துகிறாங்க. ரைடில் பல முக்கியமான ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆதாரங்கள்லாம் சேகரித்து வைத்துக் கொள்கிறது அமெரிக்காவுடைய FBI. அதன் பின்பு 2009ஆம் ஆண்டு அவன் அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டான். எப்படி விடுதலை செய்யப்பட்டான், எதற்காக விடுதலை செய்யப்பட்டான் அப்படின்னா அவன் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இன்னொரு கருத்தும் சொல்கிறாங்க, அவனுக்கு ஜாமீன் தான் கொடுத்தாங்க, அவனை ரிலீஸ் பண்ணல, அவனுடைய வேலைகளை தொடர்றதுக்காக ஜாமீன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி 2 வேறுபட்ட கருத்துக்கள் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. இப்போதும் அந்த 2 வேறுபட்ட கருத்துக்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதன் பின்பு 2019ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு புதிய வழக்கில் அவன் கைது செய்யப்படுறான். 2019 கைது செய்யப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே இருக்கும்போது தூக்கு போட்டு இறந்து போயிடறான் இந்த ஜாஃப்ரின் எப்ஸ்டீன். ஜாஃப்ரின் எப்ஸ்டீன் தூக்கு போட்டு இறந்து போனாரா இல்லை அவன் கொலை செய்யப்பட்டானா அப்படின்னு பல சந்தேகங்கள் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வரை அமெரிக்க அரசு வெளிப்படையாக சொன்னது அவன் தூக்கு போட்டு இறந்து போய்விட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் இல்லை ஜாஃப்ரின் எப்ஸ்டீன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், குற்றவாளிகளை மறைக்கிறதுக்கோ இல்லை குற்றவாளிகள்
அதாவது ஜாஃப்ரி எப்ஸ்டீனை தாண்டி மற்ற குற்றவாளிகளை மறைக்கிறதுக்கோ இல்லை மற்ற குற்றவாளிகள் தப்பிக்க வைப்பதற்காக அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினாக இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கணித ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஒரு பாலியல் குற்றவாளியாக ஒரு குழந்தை கடத்தல் மன்னனாக சூசைட் செய்து தன்னுடைய வாழ்க்கையை சிறைச்சாலையிலே முடித்து கொண்ட ஒரு ஜாஃப்ரின் எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நபர் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர் பட்டியலில் இருக்கிற முக்கியஸ்தர்களெல்லாம் தன்னுடைய நண்பராக சேர்த்து கொண்டார், எப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவருடைய நண்பராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பின்னாலே மிகப்பெரிய கதைகள் வந்து சொல்லப்படுது. ஜாஃப்ரின் எப்ஸ்டீன் அந்த பேங்க்கில் வேலை பார்க்கும்போதே முக்கியமான பணக்கார நபர்களோடு வந்து தன்னுடைய நட்பு வட்டாரத்தை வந்து பெருக்கி கொண்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறுவனம் ஆரம்பித்த பின்பு அங்கே இருக்கிற பணக்காரர்களை அங்கே முதலீடு செய்ய வச்சார். அவர்களுக்கு தேவையான பணம் ரீதியான உதவிகளை வந்து எளிமையாக வந்து பெற்றுக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பல குழந்தைகளை கடத்தி அவங்களுக்கு வந்து விருந்தாக்குனாரு. அதனால தான் இவ்வளோ நட்பு வட்டாரம் அவருக்கு பெருகிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொல்லி பல நபர்கள் தங்களுடைய யூகங்கள் அடிப்படையில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாஃப்ரின் எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் வந்து இப்போ வெளியாயிருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த ஃபைல் தான் இப்போ வந்து உலகம் முழுவதும் வந்து பேசுபொருளாக இருக்குது. கடந்த 2024 2026 2 ஆண்டு காலமாக அமெரிக்க அரசியலில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறதே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற 2024 அமெரிக்காவில் நடைபெற்ற அமெரிக்க அதிபருக்கான தேர்தலை முக்கிய பங்காற்றியது அப்படின்னு சொல்லி நம்மளால் இங்கே புறந்தள்ளி பார்க்க முடியாது. ஏன்னா 2024 டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிபராக போட்டியிட்டார். அதே மாதிரி எதிர்க்கட்சிகளும் போட்டியிட்டாங்க. அப்போ பல இடங்களில் ட்ரம்ப் வந்து தன்னுடைய கேம்பெயின் உத்தியாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து கொண்டு போய் சேர்த்தார் தான் நம்மளால் பார்க்க முடியும். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருவேளை மீண்டும் அமெரிக்காவுடைய அதிபரானால் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு பக்கங்கள் கூட அழிக்காமல் நான் வந்து அதை வெளியிடுவேன். என்னோட பெயர் இருக்குன்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த எப்ஸ்டீன் கூட வந்து நான் 2002 காலகட்டத்தில் மட்டும்தான் நான் நட்பில் இருந்தேன். அவன் எப்போ வந்து ஒரு குழந்தையை அபியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு போனானோ அப்பயே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் துண்டிச்சுக்கிட்டேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசினதாக இப்போ வரைக்கும் யுஎஸ்ஏ பத்திரிகைகள்லாம் வந்து சொல்லுது. 2024 வந்து அவர் வந்து இது ஒரு தேர்தல் கேம்பெயினாகவே போனார். அதே மாதிரி 2024 அவர் அமெரிக்க அதிபரான பின்பு வந்து இப்போ வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து வெளியாயிருக்கு. இந்த ஃபைல்ஸை வந்து வெளியிடுறதுக்கே அமெரிக்க நாடாளுமன்றம் வந்து தனியாக ஒரு சட்டத்தை ஏற்றி தனியாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய பக்கத்தை உருவாக்கி அங்கு 3 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கோப்புகளை வந்து இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000க்கு மேற்பட்ட வீடியோக்கள், 1,80,000க்கு மேற்பட்ட புகைப்படங்கள் சொல்லிட்டு அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போகுது. அந்த ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த புகைப்படங்களாக இருக்கட்டும், அந்த வீடியோக்களை பார்த்து முடிக்கிறதுக்கே ஒரு மனிதனுக்கு வந்து வயதே பத்தாது அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்கிறாங்க. அந்த 3 லட்சம் பக்கங்களில் என்னென்னலாம் இருக்குது, யார் யார் பெயர்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த 3 லட்சம் பக்கங்களில் யார் யாரெல்லாம் எப்ஸ்டீனுக்கு வந்து தொடர்பில் இருந்தாங்க, அவர்களுக்கு இவன் வந்து சென்ட் பண்ண மெயில் என்ன, அவர்கள் அதற்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொல்லி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வெறும் கோப்புகள் மட்டும் கிடையாது. பயணங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸ் இருக்குது, பயண ஸ்லாட்ஸ் இருக்குது. ஏரோப்ளைனில் நம்ம டிக்கெட் போடும்போது அந்த ஏரோப்ளைனில் யார் யாரெல்லாம் பயணம் செய்தார்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து அதிலலாம் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமெயில்ஸ் சேட், நம்ம வாட்ஸ்அப்பில் இப்போ சேட் பண்ணுற மாதிரி இமெயில் சேட்ஸோட லிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் போகிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல்ஸில் வந்து அந்த 3 லட்சம் பக்கங்கள் அடங்கிய கோப்புகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக முக்கியஸ்தர்களுக்கு இவன் எழுதிய லெட்டர்ஸும் வந்து இருக்குது. இவன் வந்து பணக்காரன் ஆன பின்பு தனியாக ஒரு ஐஸ்லாண்டு வந்து வாங்கியிருக்கான், அதாவது ஒரு தீவு வந்து வாங்கியிருக்கான். அந்த தீவில் பல பார்ட்டிகளை வந்து இவன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கான். அந்த பார்ட்டிகளுக்கு அழைப்பு வைக்கிறதுக்காக பல லெட்டர்கள் வந்து எழுதியிருக்கான். அந்த லெட்டர்களோட தொகுப்பும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கப்படுது. 3 லட்சங்கள் பக்கங்கள் கொண்ட அந்த லெட்டர்கள், இமெயில்கள் எல்லாமே இப்போ இணையதளத்தில் வந்து வேகமாக பரவி கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்க்கணும், அந்த புகைப்படங்கள் 1,80,000 புகைப்படங்கள் வந்து இருக்குது. அதில் முக்கியஸ்தர்கள் பல நபர்களுடைய புகைப்படங்கள் இருக்குது. எலான் மஸ்கும் எப்ஸ்டீனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், டொனால்ட் ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், இங்கிலாந்துடைய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரோ மவுண்ட்பேட்டன் அவர்களுடைய புகைப்படங்கள், ஒரு பெண் மீது அவர் படுத்திருப்பதற்கான புகைப்படங்கள் போன்ற புகைப்படங்கள்லாம் அந்த 1,80,000 புகைப்படத்தில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல 2000க்கு மேற்பட்ட காணொலிகளும் வந்து இருக்குது. அந்த காணொலிகள் எப்ஸ்டீன் வந்து தன்னைத்தானே ஒரு நேர்காணல் எடுத்துக்கொண்ட மாதிரியான சில காணொலிகள் இருக்குது. வேறு ஒருவர் வைத்து தன்னை வந்து நேர்காணல் செய்ய வைத்து எடுத்த காணொலிகளும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்பும் இவரும் சேர்ந்து கொடுத்த ஒரு நேர்காணலுடைய காணொலியும் இருக்குது. அந்த நேர்காணலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த நேர்காணல் வந்து 2002 காலகட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேர்காணலில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாரு, எப்ஸ்டீன் என்னுடைய இனிய நண்பர், அவருக்கும் எனக்கும் வந்து ஒரே டேஸ்ட் தான், எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான விருப்பங்கள் தான் இருந்துச்சு, எங்கள் 2 பேருக்குமே இளம் பெண்கள் வந்து அதிகமாக பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பதிவு செய்தது அந்த காணொலி தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு.
மேலும் இந்த F-15 ஃபைல்ஸில் இன்னும் சில முக்கியமான நபர்களுடைய புகைப்படங்களும் பெயர்களும் இருக்குன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பில்கேட்ஸ் அவர்களுடைய பெயர் வந்து இந்த F-15 ஃபைல்ஸில் இருக்குது. அதன் பின்பு வந்து எலான் மஸ்கோட பெயர் முன்னாடி இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதன் பின்பு மைக்கேல் ஜாக்சனோட பெயர், ஐன்ஸ்டீனோட பெயர் அப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போகுது. 2017ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பயணம் செஞ்சிருந்தாரு. அந்த பயணம் பற்றிய ஒரு இமெயில் வந்து இந்த F-15 ஃபைல்ஸில் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளை வந்து ஏற்படுத்தியது. மோடி அவர்களுக்கும் அந்த குற்றவாளிக்கு என்ன சம்பந்தம், இதற்காக அவனுடைய ஃபைலில் மோடி அவர்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி பல நபர்கள் வந்து கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு மறுப்பும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஃபைல்ஸில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளியோட ஒரு குழப்பமான ஒரு குப்பை தான், அது ஒரு அபத்தம் தான். இஸ்ரேல் அவர்களுக்கு மோடி அவர்கள் பயணம் செய்யப்பட்டது உண்மை, வேறு எதுவுமே அதில் இருக்கிறது உண்மை கிடையாதுன்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இதற்கு வந்து பதிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி உலகில் இருக்கிற முக்கியஸ்தரோட பெயர்கள்லாம் அடிபடுற இந்த F-15 ஃபைல்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளை வந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு அமெரிக்க சிறையில் அவன் கைது செய்து வைத்திருக்கும் போது தூக்குப்பட்டு இறந்து போனான். அதன் பின்பு அவனுடைய காதலியாக அறியப்பட்ட மேக்ஸ்வெலை வந்து இந்த வழக்கில் வந்து இணைத்து இப்போ வரைக்கும் அந்த வழக்கு வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. 2024ஆம் ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொன்ன அந்த வாக்குறுதியின்படி இப்போ வந்து அமெரிக்க அமைச்சகம் வந்து அந்த 30 லட்சம் கொண்ட பத்திரிகைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல்ல 10 லட்சம் வந்து வெளியிட்டாங்க. அதன் பின்பு 20 லட்சம் பக்கங்கள் வந்து வெளியிட்டாங்க. அதன் பின்பு பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பக்கம் வந்து அந்த இணைய பக்கம் வந்து செயல்படாமல் போயிடுச்சு. அப்போ அமெரிக்க அமைச்சகம் வந்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புகைப்படத்தில் இருக்கிற சில விக்டிமோடைய பெயர்கள், விக்டிமோடைய புகைப்படங்களை வந்து நாங்கள் மறைக்காமல் வெளியிட்டுட்டோம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, அதனால தான் நாங்கள் அதை வந்து திரும்ப பெற்றுட்டோம்னு சொல்லி அமெரிக்க அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்ப்போடைய பெயர் அடிக்கடி இடம்பெறுது, அதெல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் இதை வந்து மீண்டும் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி உலகிலேயே வந்து உலக நாடுகளே வந்து அதிர வைத்திருக்கிறதா இந்த F-15 ஃபைல்ஸ். நிறைய குழந்தைகள் வந்து கடத்தப்பட்டாங்க. அந்த கடத்தப்பட்ட குழந்தைகள் எல்லாமே பாலியல் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டாங்க. அந்த குழந்தைகளை வந்து மாமிசமாக சமைத்து உண்டார்கள். தனியாக அதற்குன்னு ஒரு தீவு வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய பார்ட்டிஸ் வந்து நடக்கும், அங்கே முக்கியஸ்தர்கள்லாம் கலந்து கொள்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல் இருக்கலாம்னு சொல்லி பல தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த F-15 அப்படிங்கிற மொசாட்டோட உளவாளியாகவும் இருக்கலாம்னு சொல்லியும் சில தகவல் வந்து வெளியாகுது. 2002 2005 இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு அமெரிக்காவில் ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிகாலிருந்து ஒரு அன்றைய காலகட்டத்தில் மாடலாக அறியப்பட்ட ஒரு பெண் வந்து வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்து உள்ளக்க வந்து குழந்தைகள் வந்து சமைத்து சாப்பிட்றாங்க, மனித மாமிசம் உள்ளக்க பரிமாறப்படுதுன்னு சொல்லி அந்த பெண் கத்தி கூச்சலிட்ட காணொலி வந்து இப்போ வைரலாக பரவி கொண்டு இருக்குது. 2002 2005 காலகட்டத்தில் வெளியான காணொலியில் இருக்கிற பெண் இப்போ வரைக்கும் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து எங்கேயுமே வெளியாகலை. இப்போ வரைக்கும் அந்த பெண் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட வந்து தெரியல. F-15 ஃபைல் சுற்றி பல புரியாத புதிர்களும் இருக்குது, பல கதைகளும் இருக்குது, பல உண்மை சம்பவங்களும் இருக்குது. இந்த F-15 ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய 3 லட்சம் பக்கங்கள் இருக்குது எல்லாமே உண்மையா, இல்லை F-15 ஃபைல்ஸ் வந்து ஒருவேளை நம்ம மாட்டிக்கொண்டா இவங்கெல்லாம் மாட்டிக்கொள்ளும்னு சொல்லி அவரே ஏற்படுத்தி வைத்த ஒரு வலைப்பின்னலா அப்படிங்கிறதும் தெரியலை அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளும் இருக்குது. உண்மையிலே உலக அரங்கில் உலகில் இருக்கிற பல முக்கியஸ்தர்களோட பெயர்களை வந்து காலி செய்கிறதுக்காண்டி இந்த F-15 ஃபைல்ஸ் வந்து இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் தெரியலன்னு சொல்லி பல கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. 3 லட்சம் பக்கங்கள் இருக்குது, உண்மையா பொய்யா அப்படிங்கிறது விரைவில் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து